நல யோகான்னு இருக்கு. நலம்னா என்னது? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் நலமா இருக்கேன் அப்படின்னா என்னது? நலம்னா என்னது? நோய் நொடி இல்லாம இருக்கிறது. நோய் அது என்ன நொடி? தேக ஆரோக்கியத்தோட இருக்கிறது. தேக ஆரோக்கியமா இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன லாபம்? டாக்டர் கிட்ட போக வேண்டாம். டாக்டர் கிட்ட போகாம இருக்கிறதுனால வாட் யூ கெயின்? நம்ம சந்தோஷமா இருக்கலாம். என்ன தோஷம்? சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷம். ஆமா. அப்போ நமக்கு இந்த தனி மனித ஒழுக்கம் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். தனி மனித சந்தோஷம் கிடைக்கும். ஆமா. அப்போ நம்முடைய ஏர்னிங்கே என்னது? எந்த செயல் செஞ்சாலும் அதுல நமக்கு என்ன கிடைக்கணும்? சந்தோஷம். சந்தோஷம்ன்றது தோஷம் இல்லாத நிலை. இருள்னு ஒண்ணு கிடையாது. வெளிச்சம் இல்லாத நிலைக்கு பேர் என்னது? இருள். வெளிச்சம் வந்துருச்சுன்னா அங்க இருள் கிடையாது இல்லையா? இப்ப இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணணும், வெளிச்சத்தை ஆஃப் பண்ணா இருள் ஆயிடும். இப்போ இருள் இல்லாத நிலை தான். குளிர்னு ஒண்ணு கிடையாது. வெப்பம் இல்லாத நிலை தான் குளிர். கரெக்டா இல்லையா? துக்கம்னு ஒண்ணு கிடையாது. மகிழ்ச்சி இல்லாத நிலைக்கு பேரு தான் நம்ம துக்கம்னு சொல்றோம். யோகம் என்பது யோகம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா துக்கம் இல்லாத நிலை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்குது. அப்ப சந்தோஷம் நமக்கு வந்து 24 hours வேணும்னா நம்ம 4 விதமான பொறுப்புணர்வுல இருக்கணும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்னன்னா பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேர். நம்முடைய உடல் சார்ந்த பொறுப்புணர்வு. இந்த உடலை நம்ம வந்து பொறுப்பா பாத்துக்கணும். இந்த உடலை நம்ம எத்தனை மணி நேரம் பாதுகாத்துக்கணும்னா 24 hours இந்த உடல் மேல நம்ம அவேரா இருக்கணும். உடல் என்னுடைய உடல்னு நினைக்கிறீங்களா? இல்ல உடல் என்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உடல் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது. அப்போ நம்மளுடைய எந்த உத்தரவும் இல்லாமல் இந்த உடல் இயங்குதா இல்லையா? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னாக்கா நமக்கு லிவர் வந்து 500 வேலை செஞ்சுட்டு இருக்குது, இந்த கண்ணுக்கு குளுக்கோஸ் போயிட்டு இருக்குது, ஆக்சிஜன் போயிட்டு இருக்குது, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய தொழிற்சாலை வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னா இந்த உடல் மேல நம்மளுக்கு கவனம் இருக்கணுமா வேணாமா? நம்ம வேலை செய்யற கம்பெனி மேல கவனம் இருக்குது, அடுத்தவங்க மேல கவனம் இருக்குது. நம்மளை தாங்கி இருக்கிற, நம்மளை வழிநடத்தி செல்லுகின்ற இந்த உடல் மேல நம்மளுக்கு 24 hours கவனம் இருக்கணுமா வேணாமா? நிச்சயமா இருக்கணும். அப்போ இந்த உடலை விட உங்களுக்கு நெருங்கிய நண்பன் இருக்கானா? இல்லைங்க ஐயா. இருக்க முடியாது. அப்போ நமக்கு 24 hours கவனம் யார் மேல இருக்கணும்? நம்ம உடல் மேல இருக்கு. உடல் மேல இருக்கு. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமோ நலம்